பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். நான் பார்க்க போகிறோன்னா எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்தின் போது நடைபெற்ற ஒரு சில நிகழ்வுகளை பற்றின இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டினியூவாக. அதில் 25 ஆண்டுகளாக திமுக அரசு விவசாய மக்களிடம் ஏமாற்றி வருகிறது என்று குற்றம் சாட்டிய அண்ணாமலை அவர்கள் 1993 அனல்மின் நிலையம் கொண்டு வருவதாக அன்றைய அரசு சொன்னது. 1997 திமுக ஆட்சி பொறுப்பில் ஏறும்போது சுமார் 8370 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஏக்கருக்கு சுமார் 35,000 கொடுத்து வாங்கிய அரசு. விவசாயிகள் ஹைகோர்ட் சென்று போராடினார்கள். எங்களுக்கு இந்த விலை பத்தாது, 35,000 மிகவும் குறைவாக உள்ளது என்று போராடினார்கள். பின்பு 2021ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த இந்த தீர்ப்பு சுமார் 46 மடங்கு, அதாவது 42 மடங்கு அரசு வழங்க வேண்டும். அதாவது 15 லட்சம் வழங்க வேண்டும். ஒவ்வொரு ஏக்கருக்கும் 15 லட்சம் வழங்க வேண்டும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்பு அரசு 8 லட்சமாக குறைத்தது. திமுக ஆட்சி வந்த பிறகுதான் நாங்கள் அனல்மின் நிலையம் கட்டப்போறதில்லை, நிலங்களை மக்களிடமே பட்டா வழங்குகிறோம் என்று தந்திரமாக 25 ஆண்டுகள் விவசாயிகளுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இது. ஆனால் அவர்கள் மத்திய அரசு மீது பழி போடும் திமுக அரசு. இது குற்றம் சாட்டி அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோ பார்த்தா பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரை ஏழை மக்களை முன்வைத்து, விவசாய பெருமக்களை முன்வைத்து, இளைஞர்களை முன்வைத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 9 வருடங்களாக எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ உங்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. இதே ஜெயகொண்டான்ல விவசாயிகளை 25 வருடங்களாக ஏமாற்றி கொண்டிருக்கின்றார். இங்க ஒரு அனல் மின் நிலையம் கட்டுவதாக உங்களுக்கு தெரியும். 1993 சொன்னாங்க. திமுக ஆட்சி வந்த பொழுது 1997 கிட்டத்தட்ட 8373 ஏக்கர் விவசாயிகள் இருந்து எடுத்தாங்க. ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு கொடுப்பதாக 8,373 ஏக்கர் எடுத்தாங்க. விவசாய பெருமக்கள் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஐயா, இழப்பீடு பத்தாது, அதிகமா கொடுங்க. அந்த கேஸ் எல்லாம் நடந்து உயர்நீதிமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு 42 மடங்கு இழப்பீடை உயர்த்தி ஒரு விவசாய பெருமக்களுக்கும் ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்துச்சு. அதை 8 லட்சமா அரசு குறைச்சது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அனல் மின் நிலையத்தை நாங்கள் கட்ட போறதில்லை, எந்த 8,373 ஏக்கர் நிலத்தை எடுத்தோமோ திரும்ப கொடுத்துறோம், பட்டாவை நீங்களே வச்சுக்கங்க. விவசாய பெருமக்கள் ஜெயங்கொண்டான்ல போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப 25 ஆண்டுகளாக எங்க பட்டாவை எடுத்துக்கிட்டு அனல் மின் நிலையம் அமைப்பதற்காக அந்த நிலம் வேண்டும் என்று சொல்லி 35,000 கொடுப்பதா சொல்லி கோர்ட்ல 15 லட்சம், திரும்ப அரசு 8 லட்சமா குறைத்து இன்னைக்கு எந்த பேச்சும் இல்லாம, சத்தமே இல்லாம 25 வருஷம் கழிச்சு அந்த நிலத்தை திரும்ப கொடுக்குறீங்களேன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு இதே திமுக அரசு வெட்கமே இல்லாம மதுரையில் வரக்கூடிய எய்ம்ஸை பற்றி குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றார். 2026 மே மாசத்துல தமிழகத்தில் எய்ம்ஸ் என்பது முழுமையாக கட்டப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு முழுமையாக வர இருக்கிறது. 25 ஆண்டுகளாக ஜெயங்கொண்டான்ல ஒரு அனல் மின் நிலையத்தை அமைக்க முடியல. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியல. விவசாய நிலத்தை சும்மா எடுத்து 25 ஆண்டுகள் வைத்து விட்டு இன்னைக்கு திருப்பி கொடுத்துட்டு நீங்க மத்திய அரசின் மீது எய்ம்ஸ் கட்டவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இதை மக்கள் யாராச்சும் நம்புவாங்களா? இது போன்ற பல விஷயங்களை நாம் பேசிக்கிட்டே போலாம். இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா வருகின்ற பொழுது நீங்க கொடுக்கக்கூடிய மனுக்கள் எல்லாம் ஐயா ஏரியை சுத்தம் பண்ணணும். இதே பகுதியில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஏரி சோழகங்கம் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய பொன்னேரி இங்க தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட 824 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஏரி தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஏரிகள்ல இதுவும் ஒரு ஏரி. இன்னைக்கு அந்த ஏரி பார்த்தீங்கன்னா இது ராஜேந்திர சோழனால் வெட்டப்பட்ட ஏரி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு அந்த ஏரிக்கே பிரச்சனை காரணம் ராஜேந்திர சோழன் அவர்கள் வெட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா ஏரிக்கு மராமத்து செய்வதற்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் பணம் கூட கொடுக்கல. திரும்ப ராஜேந்திர சோழன் ஐயாவை கூட்டிட்டு வந்து அவர்கிட்டயே மராமத்து பணிக்கான பணத்தை தான் வாங்கிட மாட்டிருக்கு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கூட ஊருக்கு ஏதோ மகாராஜா ஏரியை வெட்டிட்டு போயிட்டான், ஒரு பேரரசன் ஏரியை வெட்டி விட்டு போயிட்டான். ஆனா கொடுக்கக்கூடிய பணத்தை கூட திராவிட மாடல் அரசனால கொடுக்காம நாம் எல்லாருமே திரும்ப ராஜேந்திர சோழன் அவர்களை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மறுபடியும் கொண்டு வந்து இங்கிருந்து நீங்கள் ஆள வேண்டும் என்றுதான் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சி தமிழகத்திலே 30 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நம்மை பொறுத்தவரை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்கின்ற கேள்வியில நிச்சயமாக நியாயம் இருக்கு. 9 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, 10வது ஆண்டு ஆட்சியில் அடியெடுத்து வைத்திருக்கின்றீர்கள். 2024 மோடி ஐயாவுக்கு மறுபடியும் ஓட்டு போட வேண்டும் என்று அண்ணாமலை என்ன நீங்க கேட்கிறீங்க, என்ன காரணம்னு சொல்லுங்க. நீங்க கேட்கல. கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இந்த கேள்வியில் ஒரு தர்மம் இருக்கு.
இதுவரை இந்தியாவை யாரும் உயர்த்தி பிடிக்காத